மேக் ஷுர் யூ இன்வெஸ்ட் இன் யுவர் ஹெல்த். உங்கள் ஹார்ட்டுக்கு இது முக்கியமான உணவு. உங்கள் கர்ப்பப்பைக்கு இது ஒரு முக்கியமான உணவு. உங்கள் ஓவரிஸ்க்கு இது ஒரு முக்கியமான உணவு. ஸோ குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் பெஸ்ட். இதுதான் பெஸ்ட் ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்களா? சகோதரி ஒருத்தவங்க ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து 4 மில்லட், அதாவது கம்பு, திணை, குதிரைவாளி 4 போட்டு ஊற வச்சு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அரைச்சி அதை வந்து இட்லியாக ஊற்றிருந்தாங்க. நல்ல இதுவாக இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்குது. ஒரு 2 இட்லி தான் மெயினாக சாப்பிட முடிஞ்சுச்சு. பட் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, ஒரு எக்கு வச்சுருக்காங்க, கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, சட்னி, 2 சாம்பார் வச்சுருக்காங்க. ஸோ சாம்பார் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்குது. சட்னி வந்து அது என்ன சட்னின்னு தெரியல, கார சட்னி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதில் ஒன்றும் பெருசாக ப்ரோட்டீன் இருக்காது. காலை உணவுக்குள்ள வந்து நம்ம வந்து கட்டாயம் வந்து ப்ரோட்டீன் கட்டாயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும். 15 கிராம் இல்லாட்டி 25 கிராம் அது இருக்கணும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இருந்தால் பெட்டர். என்னோட சிந்தனை வந்து இன்னும் ஒரு 2 எக்கு சேர்த்துக்கணும். அப்படி வெஜிடேரியனாக இருக்கிறவங்க இந்த மாதிரி முளைப்பயிர் ஊற வச்சு அதை முளைக்க வச்சு ஒரு 48 மணி நேரத்துக்கு அப்புறம் இது பண்ணிக்கலாம். முளைப்பயிர் நம்மனா உடம்பு பாசிப்பருப்பு மாத்திரம் தான் பண்ணுவோம். பட் இது வந்து கருப்பு உளுந்து. சும்மா ஒரு அதில் ஒரு வீட்டில் இருக்கிற வேஸ்டான ஒரு துண்டு நல்லா துவைச்சி வச்சுட்டு அதில் உள்ள போட்டு மேலே தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிங்கன்னா போதும். 24 மணி நேரத்தில் கொஞ்சம் முளைச்சி வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். 48 மணி நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். ஸோ அதான் மெயின் திங்கு. ஃபிஷ்ஷு சாப்பிட்றதும் சாப்பிடலாம். ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரோட்டீன் கரெக்டாக சாப்பிடணும். பட் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக கொண்டுருக்காங்க. இதில் மில்லட்டு, ஃப்ரூட்ஸு, சாம்பார் ப்ளஸ் சட்னிக்கு வச்சுருக்காங்க, ப்ளஸ் ஒரு எக்கு வச்சுருக்காங்க. பட் ஒரு எக்கு போல் இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் தான் இன்க்ரீஸ் பண்ணும். இல்லை கடலை மாதிரி எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான். அப்புறம் நான் வந்து ஒரு 8 இட்லி வாங்கியிருந்தேன். 3 தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. ஸோ பாக்கி இருக்கிற 5 இட்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பிணைஞ்சு உதுத்து விட்டுட்டு, ஏன்னா இது வந்து இப்போ மில்லட் தான். இது ரவா உப்புமா தான் உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆனால் மில்லட் இதை வந்து நல்லா விட்டுட்டு இட்லி உப்புமா நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ மில்லட் இட்லி உப்புமா பண்ணி வச்சுட்டு மத்தியானத்துக்கோ சாயங்காலமோ சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எஸ், வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் பேலன்ஸ் டயட். பட் அந்த பேலன்ஸில் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கணும், ஃபைபர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஃபைபருக்கு இவங்க வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்காங்க. பட் எனக்கு ஒரு வெஜிடபிள்ஸ் தான் இருந்தது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் சஜஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஸ்லோலி வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். வெறும் இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா இதுங்கெல்லாம் தான் பிரேக்ஃபாஸ்ட் நினைக்காதீங்க. அதெல்லாம் இட் இஸ் வெரி வெரி அன்ஹெல்த்தி. மேபி இன்னொரு ஒரு ஜென்ரேஷன் ஆகும் அதை பற்றி நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் இப்போ கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறவங்க, இல்லாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, இல்லை சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க, பேரண்ட்ஸ் சுகர் இருக்கவங்க, அவங்க இதே மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது வந்து பண்ணுறது கஷ்டம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் த சேம் ஒர்க். பட் டூ இட் அண்ட் மேக் ஷுர் யூ இன்வெஸ்ட் இன் யுவர் ஹெல்த். உங்கள் ஹார்ட்டுக்கு இது முக்கியமான உணவு. உங்கள் கர்ப்பப்பைக்கு இது ஒரு முக்கியமான உணவு. உங்கள் ஓவரிஸ்க்கு இது ஒரு முக்கியமான உணவு. ஸோ குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் பெஸ்ட். இதுதான் பெஸ்ட். திஸ் இஸ் மை சஜஷன். ஐ எம் டாக்டர் ராஜசேகர், கைனகாலஜிஸ்ட் இன் சென்னை, WCF.